பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 29 ஜூன் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோங்க. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் பயங்கரவாத முகாம்கள் பாகிஸ்தான் கட்டமைப்பதாக உளவுத்துறை தகவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன நடந்துட்டு இருக்குன்னா, எல்ஓசின்னு சொல்லுவாங்கள்ல, லைன் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இதான் காஷ்மீர் பகுதி அப்படின்னா இது ஃபுல்லாக நம்ம இந்தியா கண்ட்ரோலில் இல்லை. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஓசின்னு சொல்லுவாங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், பிஓகேன்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா தீவிரவாத முகாம்கள் அதிகமாக செயல்படக்கூடிய இடம். ஏன்னா ஈஸியாக டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஆப்ரேஷன் சிந்தூர் மூலியமாக மொத்தம் 9 இடங்கள் தாக்குதல் நடந்துச்சு. அந்த இடத்த மறுபடியும் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இந்த இடம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய இராணுவ முகாமை கட்டமைச்சா தானே ஈஸியாக ஏவுகணையை வச்சு ஏவிடுறாங்க. அப்போ சின்ன சின்ன இராணுவ முகாம்களாக நிறையா கட்டமைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அது போக ஏவுகணைகளோட கண்ணில் படாமல் இருக்கணும் அப்படின்னா சேட்டலைட்டோட வியூ விழுகாமல் இருக்கணும். ஏன்னா சேட்டலைட் வியூ இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணிடுவோம், சரிங்களா? அதனால் அந்த சேட்டலைட் வியூ இல்லாத அளவுக்கு அந்த இராணுவ முகாம் பாருங்க, இந்த பயங்கரவாத முகாம்கள் பாகிஸ்தானால் கட்டமைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு உளவுத்துறை தகவல் வந்திருக்குங்க, சரிங்களா? அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தீவிரவாத முகாமுக்கும் ஒரு பாகிஸ்தான் இராணுவ வீரரை பயிற்சிக்காக போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்திய உளவுத்துறை மூலியமாக. ஸோ இது சார்ந்து ஏர் சீஃப் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நாடு 88 மணி நேரத்தில் இவ்வளோ சேதத்தை ஒரு எதிரிக்கு உருவாக்க முடியாது. ஆனால் அந்தளவு சேதத்தை ஆப்ரேஷன் சிந்தூரில் உருவாக்கியிருக்கோம். இருந்தாலும் இது நம்ம ஒரு கொஞ்சம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அதான் எவ்வளவு மண்டக்கணம் அப்படின்ற மாதிரி இந்த வடிவேல் காமெடியில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து நம்ம முக்கியமான நியூஸ் பார்க்கணும். என்னென்னா, ரான்னு சொல்லுவாங்க, சரியா? ரா உளவு பிரிவு தலைவர் யார் அப்படின்னா பராக் ஜெயின், சரிங்களா? ரான்னு சொல்லுவாங்க, RAW, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இது இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய உளவுத்துறை. இந்தியாவில் 2 உளவுத்துறை இருக்கும். IB இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஒன்று, இன்னொன்று RAWன்னு சொல்லிட்டு. இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் உள்நாடு சார்ந்து உளவு தகவல்களை கொடுக்கறது. இது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இருக்கார்ல, அவர் கண்ட்ரோலில் இருக்கும். இந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது வெளிநாட்டில் இந்தியாவுக்கு எதிராக எந்த செயல்பாடு நடந்துச்சுனாலும் அந்த உளவு அமைப்பை வழங்குறது யாருன்னா தான், ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் தான். இப்போ ரீசெண்டாக அதோட தலைவராக பராக் ஜெயின் அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த டயத்துக்கான சுச்சுவேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது, சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து அதாவது மண்மொழியை காக்க ஜூலை 1 முதல் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இது கேட்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இது டிஎம்கேல அவங்க கட்சியில் ஆள்களை சேர்க்கறதுக்கான முகாம். பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு மட்டும் கிடையாது, தமிழ் மக்களோட மொழி மானம் இதெல்லாம் காக்கிறதுக்காக எல்லாம் ஓரணியில் இணையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் பேசிக்காக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ரைட்டு, ஓகே. அதான் மொழி இதெல்லாம் காக்கணுன்னா பார்ப்போம். 7ஆம் தேதி தமிழில் குடமுழுக்கு நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் அந்த கோபுர கலசம், அந்த கோபுர கலசத்தில் தமிழ் மொழி ஒலிக்குதான்னு பார்க்கலாம், சரிங்களா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் 7ஆம் தேதி. அதே மாதிரி சுபான்ஷு சுக்லா நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆக்சிம் 4 திட்டத்தில் இப்போ சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்காரு. அதில் பிரதமர் மோடியோட உரையாற்றியிருக்காரு. ஸோ அதே நியூஸ் தான், நம்ம ஏற்கனவே டெய்லி பார்த்த நியூஸ் தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. 1984 ஃபஸ்ட்டு விண்வெளிக்கு போனவர் ராகேஷ் சர்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 41 ஆண்டுகள் கழித்து 2வது முறை விண்வெளிக்கு போனவர் யார் அப்படின்னா நம்ம சுபான்ஷு சுக்லா, சரிங்களா? ஆக்சிம் 4 அப்படின்ற திட்டம். ராக்கெட் ஃபால்கான் 9 அப்படின்ற ராக்கெட். ஸ்பேஸ் ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா டிராகன். அதாவது ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னா தமிழில் விண்கலம், சரிங்களா? அவர் போகிற விண்கலம் அது பேர் டிராகன், சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள்,
ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அவ்வளோ நியூஸ் வந்திருக்குங்க. ரைட்டு, இந்த இது பாருங்கள். அதாவது பார்க்குறதுல மதுரை மக்கள் இருந்தாலும் சரி, இல்லை வெளியூர் மக்கள் நிறையா பேர் திருப்பரங்குன்றம் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க இருந்தாலும் சரி, என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது இந்த மதுரை திருப்பரங்குன்றம் சாலையில் மெஜ்ரா காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு மதுரை கல்லூரி, அங்கே வந்து ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. அது பேர் என்னென்னா ஏஎன்பிஆர் கேமரா, சரியா? அதாவது ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரீடபிள் கேமரா, சரியா? அதாவது இங்கே மெனக்ட்டு போலீஸ் யாரும் நிற்க மாட்டாங்க. பட் நம்ம வந்து ஹெல்மெட் போடாமல் வந்தாலோ, அதிவேகமாக வந்தாலோ, இல்லை வந்து சீட் பெல்ட் போடாமல் வந்தாலோ, இந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்பர் பிளேட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு ஃபைன் அனுப்பிடும், சரிங்களா? அதான் ஏஎன்பிஆர் கேமரான்னு சொல்லுவாங்க. மேபி கேட்டால் இது கேட்பாங்க, சரியா? ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் கேமரா ஃபஸ்ட்டு டைம் மதுரையில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெஜ்ரா காலேஜ்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மதுரை திருப்பரங்குன்றம் ரோட்டில். ஸோ வெளியூர் மக்கள் யாரும் திருப்பரங்குன்றம் வந்தாலும் சரி, கரெக்டாக ரூல்ஸை எங்கே வந்தால் என்ன, ரூல்ஸை வந்து கரெக்டாக நல்லபடியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஏஎன்பிஆர் கேமரானா என்னன்னு மேபி கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரீடபிள் கேமரா, சரியா? அடுத்து பாருங்கள். வேறு இந்தங்க, அதாவது உலகின் பழமையான மொழிகளில் ஒன்று பிராகிருதம், சமண சமய இலக்கியங்கள் இம்மொழியில் படைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பேப்பருக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த தென்னிந்திய வரலாறு, அதுபோல் இந்த யூனிட் 6-7 இது சார்ந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். இந்த சமண சமய இலக்கியங்கள் எந்த மொழியில் படைக்கப்பட்டுள்ளன அப்படின்னா, அது வந்து பிராகிருத மொழியில் நிறையா படைக்கப்பட்டிருக்கு, சரியா? நம்ம தமிழே இருக்குது சமண சமய நூல்கள், இருந்தாலும் பிராகிருத மொழியிலையும் சமண சமய இலக்கியங்கள் அதிகமாக படைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரி? அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னதான் திரும்ப, அதாவது நம்ம உள்ளாட்சியில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி கொடுத்த முதல் மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மாநிலம் தான். ஸோ அது சார்ந்த படிவங்கள் வந்து அரசு இதழை வந்து வெளியிட்டிருக்காங்க, சரியா? இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வேறு இந்த இது முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மாணவர்கள் மத்தியில் இந்த போதைப் பொருள் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஜும்பா நடனம் கற்றுத்தர்றத ஒரு திட்டமாக அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா கேரள மாநிலம். ரொம்ப முக்கியம். மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருளை ஒழிப்பதற்காக ஜூம்பா நடனம், சரியா? ஜூம்பா நடனம் சொல்லித்தரதுக்காக உத்தரவு பிறப்பித்த மாநிலம் எதுனா கேரள மாநிலம்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்று தோணுது, அதாவது இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அடிக்கடி நியூஸில் வருதுங்க, அதனால் இது சார்ந்த இன்ஃபர்மேஷன் கட்டாயம் வரும். ஏன்னா இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது 1960 இது போடப்பட்டது, இதுதான் மெயின், சரியா? அதாவது ராவி, பியாஸ், சட்லஜ் இது வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். இந்த ஆறுகள் ஃபுல்லாக பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்குது. சிந்து, சீலம், செனாப், சாரிங்க, ராவி, பியாஸ், சட்லஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க, கிழக்கு நதிகள் மாற்றி சொல்லிட்டேன், மாற்றிக்கங்க. அதாவது ராவி, பியாஸ், சட்லஜ் வந்து கிழக்கு நதிகள். ஏன்னா அது ராவின்னு வருதுல, ரவின்றது இந்தியா பேர் மாதிரி இருக்குல்ல, அப்போ இது மூணும் இந்தியா கண்ட்ரோலில் இருக்குது. மேற்கு நதிகள் சிந்து, ஜீலம், செனாப்பு, சரியா? இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்குது. மேபி இதுதான் நம்மளுக்கு எக்ஸாமில் கட்டாயம் கேட்கலான்ற ஒரு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, நீங்களும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ரவின் பேர் வந்துச்சுனாவே அது நம்ம தமிழ்நாடு, அதாவது இந்தியா பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு நோக்கி பாயுமார்கள் ராவி, பியாஸ், சட்லஜ் இது மூணும் இந்தியா கண்ட்ரோலையும், சிந்து, சீலம், செனாப் இது மூணும் எதுனா பாகிஸ்தான் கண்ட்ரோலில் இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி ஹேக் அப்படின்ற இடத்துல, நெதர்லாந்தோட தி ஹேக்குன்ற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தர நீதிமன்றம் ஒன்று செயல்படுதுங்க, சரிங்களா? சர்வதேச நீதிமன்றம் வந்து நெதர்லாந்தோட தி ஹேக்கில் வந்து செயல்படுது. இவங்க வந்து ஒரு நடுவர் நீதிமன்றம் ஒன்று அமைச்சு இதுக்கு தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு இந்தியா வந்து ரொம்ப காட்டமாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இதில் வந்துட்டு ஒரு சில மின் உற்பத்தி திட்டங்கள் நடக்குது. அந்த திட்டங்கள் சார்ந்து பாகிஸ்தானோட முன்வரைவு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்தியாவோட ஒரு காட்டமான செய்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இந்த நீதிமன்றத்தை நம்புறதே கிடையாது, நீங்கள் நீதிமன்றமே கிடையாது, நீங்கள் ஒரு போலியான நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ காட்டமாக தெரிவிச்சிருக்காங்க, சரியா? அதாவது இந்தியா ஒருபோதும் இதை அங்கீகரிக்கவில்லை, சட்டவிரோதமான இந்த நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பும் சட்டவிரோதமானதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தோம், அதாவது இவ்வளோ இது நடந்ததுக்கப்புறமும் இன்னும் வந்து அந்த தீவிரவாதிகளை வளர்க்குறது அப்படின்றது ஒரு விஷப்பாம்பை வந்து வளர்க்குற ஒரு செயலை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இதை செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க பொதுமக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு எப்படி இதை நிப்பாட்ட முடியும் இந்த தீவிரவாதத்தை அப்படின்னா இது மூலியமாக தான். இதுக்கு வந்து
நான் சப்போர்ட் பண்ணுறேங்க இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்த ரத்துக்கு. சரியா, அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்த இது சொல்லியிருக்காரு, பட் இதுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு தேவையில்ல தான். என்ன அப்படின்னா 1975 ஜூன் 25 வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது இந்த அவசர நிலை போட்டாங்க பிரதமர் இந்திரா காந்தி. இதில் வந்து இந்த அதாவது முகவுரையை திருத்தினது நம்ம இந்தியா மட்டும்தான், வேறு எந்த நாடும் திருத்தலை. இதில் வந்து சோசியலிஸ்ட் மதசார்பற்றன்ற வார்த்தை சேர்த்துருக்காங்க, பட் இதெல்லாம் சேர்த்துருக்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம குடியரசு துணைத் தலைவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்தாலுமே நம்ம ஒரு பொதுவான பதவிக்கு வந்துட்டால் நம்மளுடைய கருத்துக்களும் பொதுவாக தான் இருக்கணும். பட்டு இப்படி தெரிவித்தது வந்து நிறையா பேருக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி இருக்குது. பட் 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 1976 தான் முகவரை திருத்தப்பட்டுச்சு. இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, இப்போ ரீசெண்டாக இந்த நியூஸ் வந்துட்டுருக்குங்க. வங்கதேசத்தில் வந்து சணல் இறக்குமதி, வங்கதேசத்துலேருந்து வரக்கூடிய சணல் இறக்குமதியை நிறையா தடை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா இது மூலியமாக நம்ம உள்ளூர் விற்பனை அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரியா, சரி ரைட்டு ஓகே. நம்மளுக்கு தேவை சணல் அப்படின்னா அது ஏற்றுமதியில் இடத்துல இருக்கிறது வங்கதேசம். சரியா, உற்பத்தியில் 2ஆம் இடமும் ஏற்றுமதியில் இடத்துலையும் இருக்குது. ரைட்டுங்க, இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தை தாண்டி தான் போகுது, ஏன்னா முக்கியமான நியூஸாக இருக்குது, அதை பார்த்துக்கலாம். அதாவது பேட் ஹாம்பர்க்கு WTA டென்னிஸ் போட்டி நடந்துச்சு. இது முக்கியம் இல்லை, பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஜெசிகா பெகுலா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க, அமெரிக்காவோட வீராங்கனை. ஸோ ஜெசிகா பெகுலா எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அமெரிக்கா. எந்த விளையாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா டென்னிஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்போர்ன் WTA டென்னிஸ் நடந்திருக்கு. இதில் ஆஸ்திரேலியாவோட மாயா ஜாயிண்ட், சரிங்களா, மாயா ஜாயிண்ட் அப்படின்றவங்க பட்டம் வென்றிருக்காங்க. ஸோ இதுவும் கேட்கலாம், மாயா ஜாயிண்ட் அப்படின்றவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா அவங்க டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. சரியா, சரி ரைட் ஓகேங்க. அடுத்து வேறு இந்த இது என்னன்னா இந்தியாவில் தடுப்பூசி பெறாத குழந்தைகளோட விகிதம் குறைஞ்சிருக்கு. அப்போ நிறையா பேர் தடுப்பூசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2023 0.06%, அதாவது 0.11% இருந்தது. 2024 0.06% குறைஞ்சிருக்கு. சரிங்களா, அப்போ நிறையா பேர் தடுப்பூசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தடுப்பூசி குறைபாடு அப்படின்றது 0.06% தான் இருக்குது இப்போதைக்கு ரீசெண்டாக இந்தியாவில். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது 0 டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. அந்த வார்த்தை முக்கியம். 0 டோஸ்னால் என்னென்னா இதுவரையும் ஒரு தவணை கூட தடுப்பூசி போடப்படாத குழந்தை தான் 0 டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான நியூஸாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட் ஓகேங்க. வேறு இந்த தான் நேற்று பார்த்ததான் வாட்டர் பில் திட்டம். சரியா, அதை திரும்ப கொடுத்துருக்காங்க. நேற்று நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது 11 மணி காலையில், மதியம் 1 மணி, திரும்ப சாயந்தரம் 3 மணிக்கு வாட்டர் பில் அப்படின்னு அடிப்பாங்களாம். இதில் கட்டாயம் குழந்தைகள் தண்ணி குடிக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் இதுக்கு டைம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் பில் திட்டம். சரியா, வழக்கமாக நடக்கிற இன்டர்வல் தான், வழக்கமாக வர்ற இன்டர்வல் தான். பட் வாட்டர் பில்னு ஒரு திட்டம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் 11 மணி, மதியம் 1 மணி, திரும்ப சாயந்தரம் 3 மணி. சரியா, இன்றைக்கி முக்கியமான நியூஸ்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.